சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி ஒரு நூடுல்ஸ் வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. இதுக்கு நம்ம வந்து ஜப்பானீஸ் உடா நூடுல்ஸ் எடுத்துக்கிறோம். நீங்க எந்த நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் சாஸ்ன்னா, சோயா சாஸ், கிரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ் இதெல்லாம் தேவைப்படும். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவுல்ல தண்ணி ஊத்திட்டு, உப்பு போட்டு கொஞ்சமா ஆயில் ஊத்திடுங்க. இப்ப இந்த நூடுல்ஸ் போட்டுட்டு 5 நிமிஷம் மட்டும் நீங்க குக் பண்ணீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா வெந்துடும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. இத வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன்ல பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ தேவையான வெஜிடபிள் போட்டு நீங்க மீடியம் டூ ஹைல வச்சுட்டு தான் ரோஸ்ட் பண்ணணும். இத வந்து தண்ணி ஊத்தி நீங்க குக் பண்ணக்கூடாது. இப்போ தேவையான மசாலா. அதுக்கு உப்பு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா, மிளகாய் தூள், பெப்பர் தூள். அதுக்கப்புறமா தேவையான சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ் இதெல்லாமே. இது வந்து காரத்துக்கு ஏத்த மாரி, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி போட்டுக்கலாம். இதையுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நீங்க மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் போட்டுருவோம். ஸோ நூடுல்ஸ போட்டு ஹை ஃப்ளேம்ல வைங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, டாஸ் பண்ணுங்க. இதிலேயே தேவையான அளவு நீங்க சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பத்தலன்னா, ரொம்ப சூப்பரா குழந்தைகளுக்கு பிடிக்கும்.